காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் கோரிக்கையை வலியுறுத்தி தற்கொலை செய்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரர் ராம்கிருஷ்ணன் கிரேவால் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற முயன்ற ராகுல் காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் சார்பில் தமிழகமெங்கும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா, தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய திருநாவுக்கரசர், மோடி ஆட்சியில் மத மோதல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் பாஜக அரசை வீழ்த்த நாடெங்கிலும் உள்ள காங்கிரசார் தயாராகி வருவதாக கூறிய திருநாவுக்கரசர், இதுதான் பாஜகவின் கடைசி ஆட்சியாக இருக்கும் என்றார். இப்படி செய்யுங்கள் என்று ராகுல் காந்தி கண்சாடை காட்டியிருந்தால் மோடி அவர்களே அதற்கான மிகப்பெரிய விலையை நீங்களும் உங்கள் அரசும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பீர்கள். ஒரு சாதாரணமான விஷயத்தை பிரச்சனையாக ஆக்கியிருப்பது மோடியினுடைய காவல்துறை, மோடியினுடைய மத்திய அரசாங்கம். டெல்லியில் இருக்கிற காவல்துறை டெல்லி முதலமைச்சர் கையிலே கிடையாது. கேஜ்ரிவால் தடுத்து நிறுத்தப்படுகிறார், முதலமைச்சர் போகிறார். ஒரு முன்னாள் மனித ராணுவ குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு உரிமை இல்லையா? துணை முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார். என்ன கேவலம் இது? என்ன நாடு இது? இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறதா அல்லது ராணுவ ஆட்சி நடக்கிறதா? மோடி அவர்களே, நீங்கள் மக்களாலே தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லை சர்வாதிகாரியா இந்த நாட்டிலே? ஆர்ப்பாட்டத்தில் பேசிய குஷ்பு, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரான அடக்குமுறை என்றார். நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் பிரதமர் மோடி வெளிநாடுகளில் சுற்றிக் கொண்டிருப்பதாகவும் குஷ்பு குற்றம் சாட்டினார். பிரதமர் அவர்களே, நீங்க வெளிநாடு சுத்திட்டு இருக்கீங்க. நம்ம இந்தியாவில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியுதா? இன்னைக்கு தாத்ரியில இருந்து கேரளா வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு ஓட்டு பேங்காக ஜாதி மதம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் எதுவுமே இதுவரைக்கும் செய்யல. இந்த போராட்டம் இதோட நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு நம் இளம்